வாழைப்பூ உசிலி வச்சு கட்லெட் பண்ணுறது இஸ் கம்ப்ளீட்லி நியூ. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எவ்வளோ வருஷம் இருந்துட்டு when she came into my life she said, auntie, creativity, creative, which doesn't need a green chutney, white chutney, sauce or whatever you call it, because this has all the flavors of it. Hi and welcome to Stay Fit with Ramya. இப்போ வந்து மழை காலம்னு சொல்ல முடியாது, வெயில் காலம்னு சொல்ல முடியாது. எப்போ மழை வரும் எப்போ வெயில் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் எப்போயாவது மழை வரும்போது இந்த பஜ்ஜி, போண்டா, வடை இதெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடிக்கடி வந்துச்சுன்னா அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது நம்மளோட வெயிட்லேயும் அங்கங்கே போய் உட்காருதுங்கிறதுனால ஒரு கன்சர்ன். யாரோ வந்து சொன்னாங்க, இந்த மழை காலத்தில் ஒரு நல்ல ஸ்நாக், ஆனால் ஹெல்த்தியாக, ஆனால் க்ரன்ச்சியாக, ஆனால் சூப்பராக அப்படின்னு சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு ஐ எம் வித் அ பர்சன் ஹூ நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன். விஜி வரதராஜன், கல்னரி எக்ஸ்பர்ட். அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட ஹேண்டில் நிறைய கண்டென்ட் வந்து ரெசிபீஸ் புதுசாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஐ ஹவ் பீன் கொலாபரேட்டிங் வித் ஹர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக காமிக்க போகிற விஷயம் இந்த ரெய்னி டைம் ஸ்நாக்கில் வந்து வாழைப்பூ உசிலி கட்லெட். ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ட்விஸ்ட் தட் வி ஆர் டூயிங். இது வந்து வாழைப்பூ வச்சு உசிலி தான் பண்ணுவோம் நம்ம வீட்டில், இல்லைன்னா வாழைப்பூ வடை பண்ணுவோம். பட் வாழைப்பூ உசிலி வச்சு கட்லெட் பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ. அண்ட் ஐ became very creative when I met this girl because she's such a fitness freak. I said, I've got to rack my brains, என்னடா இவ்வளோ டேஸ்டியாக நன்னா பண்ணுறதுன்னு. So I came up with this idea and she thought it's brilliant. So I said, for once somebody calls me intelligent. Oh God, no, not at all. In fact, வந்து அவங்க லேயராக ஆட் பண்ணியிருக்காங்க. I can't wait to taste this. First time வந்து நீங்களும் உங்களோட லைஃப்பில் இதை பண்ண போகிறீங்க. First time என்னோட லைஃப்பில் நான் வந்து வாழைப்பூ உசிலி கட்லெட் வந்து சாப்பிட போகிறேன், உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்லாம். Let's begin. Yes. பருப்பு உசிலிக்கு ஊற வைக்க வேண்டியது கடலைப்பருப்பு நிறையா, துவரம்பருப்பு குறைச்சல், ஏன்னா அதுதான் பைண்டிங் ஃபேக்டர். அது போட்டு அதில் இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சு நன்னா அரைச்சி இப்படி கொண்டு வந்திருக்கோம், மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணி. ஸோ இதை வந்து நம்ம வந்து வாழைப்பூ வேக வச்சு இதில் போட்டு கலந்து இதை நன்னா பிசைஞ்சு கொஞ்சோண்டு அதை டிப் பண்ணி ஒரு கார்ன்ஃப்ளவர் பேட்டரோ ஏதாவது டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் போட்டு அதை தோச்சு எடுத்து we are going to do shallow frying for a cutlet. பண்ணது இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஸ்டீம் பண்ணோம். ஸ்டீம் பண்ணி எடுத்து கூல் பண்ணி இதை நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம், பேஸ்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இதை கலக்க போகிறோம், தனியாக வேக வச்சு கலந்து. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி உசிலி. நெக்ஸ்ட் ஸ்டெப், நிறையா எண்ணெய் போட்டு சீசன் பண்ணாமல் இதில் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி கட்லெட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு இப்படி பண்ணி எடுத்துகிட்டு, ரொம்ப திக் கட்லெட்டாக வேண்டாம், ஏன்னா உள்ளெல்லாம் ஆகணும்ல நன்னா. ஸோ சுமாராக ஒரு டிக்கி மாதிரி, ஆலு டிக்கி மாதிரி வச்சுட்டு பண்ணி எடுத்துகிட்டு, ஆலு டிக்கி மாதிரி தான் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். Turn it and take it on the other side also. And then now you have oil all over. This oil should do. So it gets done inside. வடை பண்ற மாதிரி பண்ணலாம். So we'll do it on low flame so that it gets done well. That you can see. Yeah. வெள்ளை மழை உள்ள சூடாக பண்ண வாழைப்பூ உசிலி கட்லெட்டை வந்து பிளேட்டில் கையில் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வா 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 அப்படின்னு அழைக்கும் போது, ப்ளீஸ் ஆண்டி வி ஷுட் டூ திஸ் டுகெதர். எஸ், நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் எங்களோட கட்லெட்டை டேஸ்ட் பண்ண. ஹாட்டாக செமையாக இருக்குது. கூல் பண்ணி அப்படியே ஊதி வடையை
your thoughts? That's why I was telling her, this doesn't need a side dish. This is just one single cutlet, which doesn't need a green chutney, white chutney, sauce or whatever you call it, because this has all the flavors in it. Am I right? எனக்கு வந்து இந்த டம்ப்ளிங்ஸ் இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணும்போது ஸ்டீமியாக அட் த சேம் டைம் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபீலிங் இருக்கும், கம்ஃபர்ட்டாக. அதுதான் வந்து சவுத் இந்தியனான ஒரு உசிலியில் கட்லெட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் shallow fry. That's why it's like dumpling and soft. She's talking about. Correct. So the cutlet is not really, it's little crispy outside, but this is soft. You know? பட் ஆனால் வந்து ஒரு ரெய்னி வெதருக்கு நமக்கு ஏற்ற ஒரு ரெசிபியாக கண்டிப்பாக இது இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ, மழை பெய்யும் போது பக்கத்தில் ஒரு கப் ஆஃப் சாய் இல்லை வந்து காஃபி வச்சுட்டு என்ன சாப்பிடணும்னு நினைப்போமோ அதுக்கான அத்தனை விஷயங்களும் ஹெல்த்தோடு சேர்ந்து உங்களுக்கு வழங்குற ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ணி மூளையை கசக்கி பிழிஞ்சு யோசித்து வந்து ஆண்டி பண்ண இந்த ரெசிபியை நீங்களும் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்ககிட்ட சொல்லுங்கள். அகெயின் நான் சொல்கிற மாதிரி இவ தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எவ்வளோ வருஷம் இருந்துட்டு when she came into my life, she said, Auntie, creativity, creative. And here I am with this dish. Oh my God. It's all her motivation. Made my day. Thank you. She's pushed me. Yes. Thank you, Auntie. You're welcome.